வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹரியானா, பீகார், புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக தீவிரமடையும். இந்த நிகழ்வு உள்ளே முன்னேறும் பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் என்று வட உள் மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அதே வழியில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து அதுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதால் வட மாநிலங்களுக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தமிழகத்தில் இன்று வெப்பச்சலனை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தொடர்ந்து தமிழகத்தில் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று தீவிரம் குறைந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பிலே தொடர்ந்து வெப்பச்சலனை தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பருவமழையும் சற்று சீராக அதிகரித்து கணவாய்ப்பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும். அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலனமும் அதிகரித்து கிடைக்க வாய்ப்பது. நேற்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. அதாவது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி கூட வெப்பச்சலனமழை அங்கங்கே கிடைத்தது. அதே வழியில் பெரும்பாலும் மதுரை சுற்றியுள்ள இடங்களில் பரவலான மழைப்பொழிவும், அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைத்துள்ளது. அதேபோல் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு நேற்று கிடைத்தது. அதேபோல் இன்றும் பரவலான மழைப்பொழிவு பரப்பில் கூடுதலான இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கிழக்கு பகுதியும் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று திருநெல்வேலி மாநகரம் வரை வெப்பச்சலமழை அங்கே கடல்புறங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் கயத்தார் வரை வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று திசையன் விலை, அதே வேளையில் குட்டம், மணப்பாடு இந்த சுற்று வட்டாரங்களில் மழை கிடைத்தது. அதேபோல் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோயில்பட்டி மேற்கு வரை மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வெப்பச்சலமழை கோயில்பட்டி சுற்று வட்டாரங்கள், பசுவந்தனை சுற்று வட்டாரங்கள், அதேபோல் திருச்செந்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று ஒரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு புறம் சீராக தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், அதேபோல் குற்றாலம், தென்காசி, கடையலூர் இந்த இடங்கள் லேசான சாரமழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதேபோல் கிழக்கு பகுதி அங்கே வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திருவேங்கடம், இளையரசனந்தல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனம் கிடைக்கும். அதேபோல் தெற்கு பகுதி வடக்கு பகுதியும் ஒரு இடங்கள் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கரிவலம், மந்தநல்லூர் இந்த இடங்கள் வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. சங்கரங்கோவில் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலன மழை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், அதேபோல் இன்று சிவகாசி சுற்று வட்டாரங்கள், இருக்கன்குடி சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் சாத்தூர், விருதுநகர் இந்த இடங்களாம் இன்று வெப்பச்சலனை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிறுவில்லிபுத்தூர் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனை சற்று மேற்கே முன்னேறி வரவும் வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை,
திண்டுக்கல், தேனி, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே வெப்பச்சலன பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், அதுவேளை தேனி மாநகரம் வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதுவேளை கிழக்கு பகுதி அங்கே வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி பரவலாக வெப்பச்சலனை கிடைத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த நகரெல்லாம் மிதமான மழை கிடைக்க அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதேபோல் வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தாராபுரம் அல்லது அதற்கு கிழக்கு பகுதி வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியை பொறுத்தவரை அன்னூர் சுட்டு வட்டாரங்கள், காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட கூடுதலான புஞ்சை, புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் இன்று திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட கூடுதலான பரப்பு ஈரோடு மாவட்டத்தில் பரவலான கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்கள்லாம் கூடுதலான பரப்பில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருவண்ணாமலைக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில் இன்று கரூர் மாவட்டத்துக்கும் நேற்று வடக்கு பகுதி கிடைத்தது. இன்று கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி, தெற்கு பகுதியும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்றை போலவே இன்றும் அங்கே மழை கிடைக்கும். ஆனால் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதாவது மயிலாடுதுறை, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கு தஞ்சாவூருக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் நாகப்பட்டினம், திருவாரூர் கிழக்கு பகுதி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த கடல் ஓரங்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை இருந்தாலும் குறைவான பரப்பில் மழை இருக்கும். வடக்கே செல்ல செல்ல மழை பொழிவு அதிகரிக்கும். மேற்கே செல்ல செல்ல பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை அதிகரித்து கிடைக்கும். அதேபோல் தென் மாவட்டங்களில் உள்பகுதி பரவலான மழை பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீண்டும் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மற்ற இடங்களில் மழை பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். அதேபோல் கடல் ஓரங்களில் அதாவது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு புறமே சீராக சற்று அதிகரித்து கனவாய்ப்புகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 16, 17, 18 என்று படிப்படியாக தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் இருக்கும். அதேவேளை தென்மேற்கு புறமே சீராக தொடர வாய்ப்புள்ளது. கனவாய்ப்புகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளை ஆகஸ்ட் 19ஆம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19, 20, 21, 22ஆம் தேதி வரை வெப்பச்சலனை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதேபோல் தென்மேற்கு புறம் சீராக சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறமழை மேலும் அதிகரிக்கும். அதாவது இப்போது கனவாய்ப்பதற்கு சாரமழை கொடுக்கும் தென்மேற்கு புறமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும் தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும் காற்று சுழற்சி ஆகஸ்ட் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேற்கே செல்லும் பொழுது மேலும் மழைப்பொழிவு தென்மேற்கு புறமழை பாதிக்கும் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது வட மாநிலங்களில். அப்போது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இந்த இடங்களுக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தென்மேற்கு புறமழை சற்று இப்போது இருப்பதை விட கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவுக்கு சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.